வணக்கம். தன் அன்பான பக்தர்களின் குறைகளை தீர்த்து கடன் பாலித்துக் கொண்டிருக்கும் ஐயரின் பாதத்தை வழங்கி எங்களே துவங்கின்றேன். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று பாடினார் பாரதியார். அமுத பாரதத்தை என்றும் மற்ற நாடுகள் போற்றுகின்றன. காரணம் பாரதத்தின் கலாச்சாரம் தான். பாரதத்தின் கலாச்சாரம் உலகிற்கே சாதி அளிக்க வல்லது. அத்தகைய கலாச்சாரம் இப்போது தகுதி தரம் மதிப்பை இழந்து ஒவ்வொருவரும் போராடி காக்க வேண்டும் என்ற நிலையில் உள்ளது. நான் உங்கள் முன் பாரத கலாச்சாரம் காப்போம் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூறலாம் என நினைக்கிறேன். நம் முன்னோர் ஒருவன் பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால் மட்டும் நம்ம சமுதாயத்தை வளர்க்க முடியும் என்று வாழ்ந்து காட்டினார். ஆனால் அதை வளர்க்க வேண்டிய நம் தலைமுறையினர் ஏதோ ஒரு வெள்ளையனின் கல்வி திட்டத்தை வளர்த்து கலாச்சாரத்தை தொலைத்து இன்பம் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு பெரும் கொடுமை என்னவென்று தெரியுமா? நாம் வாழும் இந்த நிலைதான் உண்மையான இன்பம் என கருதி எங்கோ போய்கொண்டிருக்கிறோம். பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்பாடற்றவனை பண்பாடுள்ளவனாகவும் மாற்றக்கூடியது இந்து சமய கலாச்சாரம். இதை யாராலும் மறக்க முடியாது. ஆனால் அத்தனையும் மறந்த நம் தலைமுறையினர் ஆடை உணவு பழக்கங்கள், போதை பழக்கங்கள், தனது மானத்தை இழந்து தற்கொலை செய்து இருக்கும் நிலை வந்துள்ளது. குறிப்பா ஆடை என்பதை எடுத்துக்கொண்ட ஆடை இல்லாத மனிதன் வரும் அரை மனிதன் என்ற கொள்கை பழமொழி மாறி இப்பொழுது ஆடை உள்ள மனிதன் முழு பைத்தியக்காரன் என்ற நிலையில் உள்ளது. பருத்தி ஆடை அணிந்த நம் முன்னோர் நெசவு தொழில் கற்றுத்தந்து நம் கலாச்சாரத்தை வளர்த்தனர். ஏழ்மையின் காரணமாக அணிஞ்சினால் கிழிந்த ஆடைகளை தைத்து கலாச்சாரத்தை காக்கப்பட்டது. ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நல்ல ஆடையை கிழித்தணிந்து ஃபேஷன் என்ற பெயரில் நம் உடல் அங்கங்களை பிறர் பார்க்கும்படியாகவும் அதனால் காம இச்சை உணர்வு, வாலிப பலாத்காரம் ஏற்பட ஏதோ சூழல் உருவாகி சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இயற்கையோடு இணைந்த உணவுகளை உண்பதும், காலத்திற்கு ஏற்ற உடைகளை அணிவதும், தனக்கென ஒரு தனித்தன்மையை உருவாக்கிக் கொள்வதும் ஒவ்வொரு பகுதி மக்களும் தனது இயல்புகளுக்கு தகுந்தபடி இருந்தாலும் மற்றவர்களோடு இணைந்து வாழ்வது இதுவன்றோ நாகரிகம் என்று மேற்கத்திகள் கூறி வியக்கும் வண்ணம் தங்கள் கலாச்சாரத்தை கண்டு இந்தியாவை மற்ற நாடுகள் முன் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. பழமையை மறவாமலும் புதுமையை தவிர்க்காமல் இரண்டையும் தராசி இருத்தட்டுக்களாக இணைத்து சொல்கிறது நம் பண்பு கலாச்சாரம். காலம் மாற்றத்தால் அயல்நாட்டு மோகத்தால் பல மாறுதல்கள் வந்தாலும், பண்பாட்டில் சில கீறல்கள் விழுந்தாலும், நமதெல்லாம் நமது என்ற கொள்கை பிடிப்போடும் கடமை உணர்வோடும் நேற்றுகள் எல்லாம் முடிந்தவையல்ல, இன்றுகள் எல்லாம் முடிவதல்ல, நாளை எல்லாம் முடிந்து போவதில்லை என்ற நம்பிக்கையோடு நமது இந்து கலாச்சாரத்தை காப்போம் என்றும் நமது இந்து பெருமையை நிலைநிறுத்துவதாக அமையும் என்று உறுதியோடு வாழ்வோம் வளர்வோம். இந்த பாரத கலாச்சாரத்தை காப்போம் என்றும் நமது இந்து சமயத்தை வளர்ப்போம் என்று கூறி எனது சிற்றுரையை முற்றுரையாக்கி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க.